வணக்கங்களே, கடவுளூர் டிவி நேயர்கள் லக்ஷ்மணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 25ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும். நீங்கள் என்ன தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை எழுதி வச்சுட்டு அதையும் இதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி 2ல் இருக்கார். அவர் ராகுடைய சாத்தியம், ராகு சனியுடைய சாத்தியம் ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது மறைமுகமாக பின்னாடி ஏதாச்சும் ஒரு கலகமோ டேரெக்டாக வராது, பின்னாடி எதாவது பேசுவாங்க. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதி. 2ல் சனி இருக்கும்போது சில நேரங்கள் கடுமையான சொற்களோ கொஞ்சம் எமோஷனாக பேசுகிற மாதிரி விஷயங்களுக்கும் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. 3ஆம் அதிபதியான குரு. 12ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்ளணுங்கிற எண்ணங்கள் வரும். பட் அதில் என்ன ஒரு சிக்கல்னால் அது குரு செவ்வாயோட சாரத்தில் அது 7ல் இருக்கும்போது பையன் மனைவி சார்ந்த விஷயங்கள் சின்னதாக ஒரு மனக்காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. கொஞ்ச நாள் தான், ஒரு 1 2 ஒரு இந்த வாரத்துக்கு அப்புறம் அது மாறிடும். ஏன்னா குரு வக்கரமாக போகும்போது அது மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது பிரயாணங்களே கொஞ்சம் சின்னதாக ஒரு அன்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய். 4 11ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது தாயார் சார்ந்த உறவுகளோ மூத்த சகோதரர் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் நம்ம ஒரு எமோஷனோ சின்ன அவமானங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக. இதனால் மனைவி கிட்ட ஒரு கெட்ட பேர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த செக்டாரில் ரொம்ப கவனமாக இருக்குங்க. பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பட் லாபம் இருக்குமா, லாபங்கிறது வேறு, மனக்காயங்கள்ன்றது கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி 5ஆம் மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 12ல் இருக்கிறனால குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். சில பேர் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். 6ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான புதன். 6 9ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், வெளிநாடு பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதி சந்திரனும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துட்றாங்க. நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களும் சிறப்பாக இருக்குது. பட் 7 உள்ள செவ்வாய் பார்த்திங்கன்னா சில நேரங்களும் உங்கள் தாயார் மற்றும் மூத்த சகோதரால் உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட ஒரு சின்ன அவமானங்களோ மன உளைச்சலோ நண்பர்களால் ஒரு மன உளைச்சலோ வரதுக்கான வாய்ப்புகளோ அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. 8ஆம் அதிபதியான சூரியன் 11ல் இருக்கும்போது விபரீத ராஜயோகமாக நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் வரதுக்கான நல்ல குரோத் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 9ஆம் அதிபதியான புதன் 11ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் அடுத்த கட்டத்தில் முன்னேறுவதற்கான வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு லாபங்கள், தந்தையால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், கொஞ்சம் பிரயமாகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். சில பேர் ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 11ஆம் அதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. இதில் பார்த்திங்கன்னா சில நேரங்கள் ஒரு மன உளைச்சல் ஏதாச்சும் ஒரு சந்தோஷத்துக்காக நண்பரோடு போயிட்டு அவமானப்படுறதுக்கான வாய்ப்புலாம் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதுவரை பார்த்தது புது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபதி. மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபதியும் சூரியன் 8ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது திடீர் விபரீத ராஜ யோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வருமானங்கள் வர்றதுக்கு, திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி இருந்தாலும் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க. தாயார் மற்றும் நண்பர்களால் ஒரு அவமானங்கள், மூத்த சகோதரர் அவமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் அங்கே நீச்சமாக இருக்கும்போது இதனால் கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு மன உளைச்சல் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மகர லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கும். ராகு 3ல் இருக்கார். 2ஆம் அதிபதியுடைய ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும். பின்னாடி ஏதாச்சும் கலகங்கள் பண்ணுறது ஏதோ பேசுகிறது மாதிரி விஷயங்கள் இருக்கும். யாரும் நேராக வரமாட்டாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. அப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம். குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கார். 3 12ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்ளலாம்னு ஒரு எண்ணங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் நடைமுறையில் சின்ன சின்ன மனக்காயங்கள், ஏன்னா அது செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் மனக்காயங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும்.
மகர லக்னமாக இருந்து சனி தசாபதியும் சனி வந்து பார்த்திங்கன்னா 2-3 தொடர்பில் அந்த ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும். சின்ன சின்ன கழகங்கள் மறைமுகமான கழகங்கள்லாம் இருக்கிறதுக்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு தெரியாமல் ஒருத்தர் வந்து கேமரா வைக்கிறது வாட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் மகர லக்னமாக இருந்து புதன் தசாபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11 இருக்கும். திடீர் லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பெரிய லெவலில் வந்து வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக இருந்து கேது தசாவது கேது 9லிருந்து அது சூரியனுடைய சாரத்தில் போது நல்ல அதிர்ஷ்டங்கள் நல்ல லாபங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் திடீர் ஒரு பெரிய லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்போது சுக்கிரன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு 12 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்களையும் குழந்தைகளுக்காக வந்து கொஞ்சம் வந்து செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துவார். சில பேருக்கு வந்து ஆன்மீக பிரயாணங்கள் போடுவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துவாருங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக ஒரு பிரார்த்தனை அவசியமானதாக இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா புஷ்கர நவாம்சம். இந்த புஷ்கர நவாம்சம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரியம் நம்ம தொடங்கும்போது ஒரு லக்னம் வரும். ஸோ அந்த லக்னம் வந்து புஷ்கர நவாம்சத்தில் இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ உதாரணமாக சொல்ல போனோம்னா ஒருத்தர் ஒரு தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குதுன்னு வச்சுப்போமே, அவருக்கு வந்து அந்த நட்சத்திரம் வந்து ஒரு புஷ்கர நவாம்சத்தில் வந்துச்சுனாலே அந்த தசாபுக்தி ஃபுல்லாகவே வந்து அவரை வந்து அருமையாக கொண்டு போகும். புஷ்கர நவாம்சன்றது வந்து என்ன அர்த்தம் வரும்னா பல்லாக்கில் தூக்கி செல்வதுன்னுவாங்க. ஸோ பல்லாக்கில் ஒருத்தன் வந்து எவ்வளோ சொகுசாக போவானோ, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சொகுசான ஒரு ட்ராவலே அந்த தசாபுக்தியில் கொடுக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் எந்தவித ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த புஷ்கர நவாம்சத்தில் நம்ம ஆரம்பிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். புஷ்கர நவாம்சம்னா என்ன? புஷ்கர நவாம்சம்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு நட்சத்திரம். இப்போ நீங்கள் ஒரு தசா நடக்குதுன்னா ஒரு நட்சத்திரம் வரும். அந்த மாதிரி அந்த நட்சத்திரத்து மேலே லக்னம் ட்ராவல் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு வந்து காலையில் வந்து சூரிய உதயம் ஆகும்போது லக்னம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து கார்த்திகை மாதம் விருச்சிகத்தில் வந்து சூரியன் இருக்குது, அங்கேருந்து லக்னம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வந்து ஒவ்வொரு நட்சத்திரமாக ட்ராவல் ஆகிட்டு போகும். ஸோ அதனால் வந்து புஷ்கர நவாம்ச நட்சத்திரத்தில் அந்த லக்னம் அமைஞ்சு ஒரு காரியம் செய்யும்போது அது சிறப்பான பலன்கள் வேறு லெவலில் வந்து வெற்றியை கொடுக்கறதுக்கான பலன்களாக இருக்கும். ஸோ உதாரணமாக சொல்ல போனோம்னா சூரியனுடைய நட்சத்திரங்கள் என்ன வரும்? உங்களுக்கு வந்து கார்த்திகை வரும், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். ஸோ இந்த 3 நட்சத்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 1 மற்றும் 4ஆம் பாதம் வந்து புஷ்கர நவாம்சத்தில் வரும். ஸோ லக்னம் வந்து இந்த பாதங்களில் போகும்போது ஒரு சுப நிகழ்ச்சிகளையோ ஒரு நல்ல விஷயத்தையோ ஆரம்பிக்கும் போது ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. சந்திரன். ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் பாதம். ஸோ சந்திரன் என்னென்ன நட்சத்திரம் வருது? ரோகிணி வருது, அஸ்தம் வருது, அதுக்கப்புறமா திருவோணம் வருது. இந்த 3 நட்சத்திரங்கள் வந்து 2ஆம் பாதம் அப்படி போகும்போது அது வந்து புஷ்கர நவாம்சத்தில் இருக்கிறதா அர்த்தம். நீங்கள் ஒரு காரியம் செய்யும்போது அந்த லக்னம் வந்து இந்த இப்போ சந்திரனில் பண்ணுறீங்கன்னு வைங்கன்னா 2ஆம் பாதத்தில் போகும்போது அது புஷ்கர நவாம்சம் ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் மற்றும் புதனுடைய நட்சத்திரங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து புஷ்கர நவாம்சம் வராது. ஏன்னா வந்து அது வந்து அந்த கேட்டகரியில் கொண்டு வரலவங்க, ஓகேங்களா? செவ்வாயும் புதனும் புஷ்கர நவாம்சம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 4ஆம் பாதத்தில் வந்து வரும். ஸோ 2ஆம் பாதமும் 4ஆம் பாதம் குருடைய நட்சத்திரங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ என்னென்ன நட்சத்திரம் வரும்னும் போது குரு வந்து பார்த்திங்கன்னா புனர்பூசம் வரும். ஸோ புனர்பூசம், விசாகம் மற்றும் பூரட்டாதி. ஸோ இந்த 3 நட்சத்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 4ஆம் பாதம் வந்து புஷ்கர நவாம்சம். இப்போ லக்னம் வந்து அந்த நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்துலேயும் 4ஆம் பாதத்தில் வந்து அது புஷ்கர நவாம்சமாக கண்டிப்பாக வருங்க. ஸோ அது வந்து நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு காரியம் செய்யும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் பாதம். ஸோ 3ஆம் பாதத்தில் வரும்போது அது வந்து சிறப்பான பலன்கள், அது வந்து புஷ்கர நவாம்சத்தில் வரும். சுக்கிரனுடைய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் வந்து ஒரு காரியம் செய்யும்போது அது புஷ்கர நவாம்சத்தில் வரும். அது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் பாதம். ஸோ 2ஆம் பாதத்தில் சனியுடைய நட்சத்திரங்கள் எது வருதோ அது 2ஆம் பாதத்தில் வந்து புஷ்கர நவாம்சத்தில் வரும். அது வந்து ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து 4ஆம் பாதத்தில் வந்து புஷ்கர நவாம்சம் வரும். ராகுடைய நட்சத்திரங்கள் வந்து 4ஆம் பாதத்தில் வரும்போது அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புஷ்கர நவாம்சத்தில் போங்க. ஸோ இது வந்து நீங்கள் கடைபிடிச்சிட்டு வாங்க. என்னென்ன நட்சத்திரங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ராகுடைய நட்சத்திரங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் லக்னம் அந்த நட்சத்திர பாதத்தில் போகும்போது அது புஷ்கர நவாம்சம் ரொம்ப சிறப்பான பலன்கள், காரிய வெற்றி சிறப்பாக செய்யும். ஏன்னா ஒரு பல்லாக்கில் நம்ம வந்து போகிற மாதிரியான ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுத்துரும். நமக்கு வந்து எல்லாமே கம்ஃபர்ட் ஜோனில் வரும். இந்த லக்னத்தில் ஒரு திருமணம் செய்கிறதாக இருந்தாலும் சரி, ஒரு சாந்தி முகூர்த்தம் செய்கிறதாக, ஒரு தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரி, இந்த புஷ்கர நவாம்சத்தில் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் பட்சி சாஸ்திரத்தையும் இந்த அரசு ஊன் காலகட்டங்களும் இந்த புஷ்கர நவாம்சமும் சேர்ந்து வர மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டீங்கன்னா
அதை விட ஒரு பெரிய வெற்றி எதுவுமே கிடையாது. எல்லாத்துலேயுமே ஜெயம் வருன்றதான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஒரு பிரார்த்தனை அவசியம். கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.